Tropnitrile condensation. What is tropnitrile condensation? ஸ்டூடெண்ட்ஸ், நைட்ரைல் அப்படின்னா என்ன உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்குது? சிஎன் குரூப் இருந்தால் அந்த காம்பவுண்டை என்ன சொல்லுவோம்? நைட்ரைல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ட்ரோப் நைட்ரைல் கண்டென்சேஷனில் இது கண்டென்சேஷன் அப்படின்னா இது என்ன? ஜஸ்ட் இட் இஸ் எ செல்ஃப் கண்டென்சேஷன். ரெண்டு ஒரே மாதிரியான காம்பவுண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன் திஸ் ரியாக்ஷன் ட்ரோப் நைட்ரைல் ரியாக்ஷனில் we have taken propane nitrile. Propane, how many carbon atoms? 3 carbon atoms, right? 1, 2, 3 carbon. So the third carbon, nitrile. Nitrile na enna? Cyanide. அப்படின்னா இந்த தேர்ட் கார்பனில் ஒரு நைட்ரஜன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த நைட்ரஜனுக்கு வேலன்சி 3, இந்த கார்பனுக்கு 3 + 1 4 ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்ன வரும்? CH2 2 + 1 2 + 2 4 ஆச்சு. CH3. Okay, so this is propane nitrile. What is that? Propane nitrile. இதே மாதிரி இன்னொரு propane nitrile நம்ம இதை சொன்னோம், self condensation reaction. The trope nitrile condensation is a self condensation reaction. அப்போ இந்த செல்ஃப் கண்டென்சேஷன் ரியாக்ஷனுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் கண்டிப்பாக தேவை. ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா என்ன? இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பு சிஎன் இஸ் த ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்பனை ஆல்ஃபா கார்பன், அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் என்ன சொல்கிறோம்? ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகே, ஸோ ப்ரொப்பைன் நைட்ரைல். இன்னொரு ப்ரொப்பைன் நைட்ரைலை எழுதுகிறோம். இந்த ப்ரொப்பைன் நைட்ரைலை எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். இந்த எல் ஷேப்பில் எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம்? எல் ஷேப்பில் எழுதுகிறோம். அப்படின்னா இந்த CH3 மேலே போட்டுட்டு CH3, அடுத்தது என்னது? CH2, அடுத்தது CN. இதுவும் என்னது தான்? ப்ரொப்பேன் நைட்ரைல் தான். சரியா? இந்த செல்ஃப் கண்டென்சேஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு இது எதோட ப்ரெசன்ஸில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோடியம் அண்டு ஈத்தர். சோடியம் அண்டு ஈத்தரோட ப்ரெசன்ஸில் இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஜஸ்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட். அப்படின்னா என்ன? செகண்ட் மாலிகுலில் உள்ள இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் இந்த நைட்ரஜனோட சேர்ந்து ஆட் ஆகிடுது. ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் மாதிரி தான் நடக்குது பாருங்கள். ஸோ let us see this one. So first molecule of propane nitrile write like this: CH3, CH2. ஓகே, அடுத்தது என்ன எழுதுறீங்க பாருங்கள். இந்த தேர்ட் கார்பனை எழுதுகிறோம். அடுத்தது இந்த நைட்ரஜனை மேலே எழுதுறீங்க. ஸோ நைட்ரஜனுக்கும் கார்பனுக்கும் 3 வேலன்சி, அப்படி தானே? சாரி, இந்த நைட்ரஜனுக்கு 3 வேலன்சி. அப்போ என்ன செய்யுது பாருங்கள், இந்த ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய அந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் CH2 இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் உள்ள கார்பனை ஆல்ஃபா கார்பன்னு சொல்கிறோம். அதில் இருக்க ஹைட்ரஜனை ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ அந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனை இந்த நைட்ரஜன் பக்கத்தில் போயிடுது. அப்போ நைட்ரஜன் ஓட வேலன்சி 3யும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன? இந்த CH2ல் ஒரு ஹைட்ரஜன் கம்மி ஆயிடுது. அப்போது இது என்னவாயிரும்? CH ஆயிடுது. ஓகே, அடுத்தது என்ன இருக்குது? அதை தொட்டு CH3 இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்கள் CN. So this compound is called as, already we know that there is a lone pair of electron on nitrogen. ஓகே, ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, NH டபுள் பாண்ட் இருந்தால் அதை இமீனோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, let us number this compound. So functional group cyanide has a least priority, that is highly reactive. அதனால இதுக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன், this is செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். ஸோ தேர்ட் கார்பனில் என்ன இருக்குது? இமினோ குரூப். ஸோ 3 இமினோ. இமினோன்னா என்ன? கார்பன் நைட்ரஜனில் NHும் ஒரு டபுள் பாண்டும் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்கிறோம்? இமினோ. ஓகே, அடுத்தது என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஓகே, சாரி, இங்கே ஒரு மெத்தில் குரூப் எந்த பொசிஷனில் இருக்குது? செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ
2-methyl. 3-imino 2-methyl. இனி ஸ்ட்ரெயிட் செயினுக்கு வாங்க. ஸ்ட்ரெயிட் செயினில் எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 5 கார்பன் இருக்குது. ஓகே, 5 கார்பன் இருந்தால் அந்த பேரண்ட் என்ன சொல்லுவோம்? பென்டேன் நைட்ரைல். ஸோ பென்டேன் சயனைடு இருக்கிறதுனால நைட்ரைல். ஓகே, இதில் ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சப்ஸ்டிடியூன்ட்ஸு 3-imino ஐ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஐ ஃபஸ்ட்டு வருது. அடுத்தது மெத்தில் செகண்ட், செகண்ட் வருது. அடுத்தது பேரண்ட் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் செயினில் பேரண்டில் எத்தனை கார்பன் இருக்குது? 5 கார்பன் இருக்குது. பென்டேன் ஃபங்க்ஷனல் குரூப் நைட்ரைல். ஸோ அதனால் அதை சஃபிக்ஸாக எழுதியிருக்கோம். அடுத்தது சப்ஸ்டிடியூண்ட்டை ப்ரிஃபிக்ஸாக எழுதுகிறோம். அதுக்கும் 2 சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் as what? Trope nitrile condensation reaction, right? 3-imino 2-methyl pentane nitrile is a product of trope nitrile condensation reaction.